பாட்டுக்குள்ள போலாமா? இன்னும் கேட்டீங்க 4 வகை பொருத்தத்துக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லணும். ரைட். என்ன அந்த 10 பொருத்தங்கள், திருமண பொருத்தங்கள் 10 என்ன அப்படின்னா கைவிரல் 10 விட்டுங்க. 10 பொருத்தங்களை பார்த்து ஒண்ணு மறைக்கும். 9 கிரகங்களை சாட்சியாக வைத்து 8 திசையின் கண்ணில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினரை அழைத்து 7 ஸ்வரங்கள் இசைக்க அறுசுவை உணவை படைத்து 5 பூதங்களையும் சாட்சியாக வைத்து 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு இட்டு இருமணமும் இணைகின்ற ஒரு மனமே திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண பொருத்தத்தை பத்தி இப்ப நான் இங்க பேச வரல. நான் பேச வந்த தலைப்பு 4 வகை பொருத்தங்கள். இலக்கணத்துல 4 வகை பொருத்தங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. அந்த 4 வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில அடிப்படை விஷயங்கள் தெரியணும். அதை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். மீண்டும் கொஞ்சம் நினைவுபடுத்துறேன். தொகை சொற்கள்ல நம்ம எழுதிருப்போம். இருதிணை அப்படின்னு ஒரு தொகை சொற்களை எழுதணும். ஞாபகம் இருக்கா? இருதிணைன்னு சொன்னா நம்மளுக்கு உண்டான இருதிணைகள் என்னென்ன? உயர்திணை, அக்ரிணை. ஓகே, உயர்திணை என்பது என்ன, அக்ரிணை என்பது என்ன? உயர்திணை என்பது என்ன, அக்ரிணை என்பது என்ன? அழகா தொல்காப்பியர் இதை பற்றி சொல்றாரு. உயர்திணை என்பனால் மக்கள் சுட்டே. உயர்திணை என்பனால் மக்கள் சுட்டே என்றார். அப்ப மக்களை உணர்த்தி வருவதாக இருந்தால் அது உயர்திணை. அது அல்லாத ஏனையதெல்லாம் அக்ரிணைன்றார். அப்ப உயர்திணை எது, அக்ரிணை எது அப்படின்றது விளக்கம் தொல்காப்பியர் அழகா சொல்றாரு. உயர்திணை என்பனால் மக்கள் சுட்டே, அவரள பிறவே. அக்ரிணை என்பது அவரள பிறவே அப்படின்னு சொல்லி முடிப்பார். அது அல்லாத ஏனையவற்றையெல்லாம் அக்ரிணை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதாவது இது எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து ஆராயக்கூடிய திறமை படைத்த உயிரினமாக சொல்லக்கூடிய நாம் உயர்திணை. அதிலிருந்து ஒன்று குறைவாக இருந்தால் அது எல்லாம் அக்ரிணை. சரி, இந்த திணை தான் பார்க்க போறோம். அப்ப அந்த 4 வகை பொருத்தங்கள்ல ஒன்று எது சார் அப்படின்னு சொன்னா திணை. இந்த பொருள் வேறுபாடு தெரியும் நினைக்கிறேன். டன்னகரனா போட்டா இந்த திணைக்கு பொருள் என்ன? ஒழுக்கம். சரி, அதே ரகரனா போட்டா அந்த திணைக்கு பொருள் என்ன? தானியங்கள். சிறு அளவுள்ள பொருள்கள், மிக சிறிய அளவுள்ள பொருள்களை உணர்த்தும். அது குறிப்பா நம்ம என்ன எடுக்கிறோம்? தானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம். சரி, அடுத்தது ஐம்பால் அப்படின்னு ஒரு தொகை சொற்களை பார்த்திருப்போம். ஐம்பால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், எஸ், பலவின் பால், ஒன்றன் பால். ரைட். இப்ப இதுல உயர்திணைக்குரிய பால் எது, அக்ரிணைக்குரிய பால் எது? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது மூன்றும் உயர்திணைக்குரியது. கரெக்டா? அதே போல பலவின் பால், ஒன்றன் பால் அக்ரிணைக்குரியது. அக்ரிணையில ஒருமைக்குரிய பால் எது? எஸ், அக்ரிணையில ஒருமைக்குரிய பால் எதுன்னு கேட்டா ஒன்றன் பால், பன்மைக்குரிய பால் எதுன்னு கேட்டா பலவின் பால். இது பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சரி, அப்ப 2வது வகையை நம்ம பார்க்க இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா பால். திணை பார்த்துட்டோம், அடுத்தது பாலும் பார்த்தாச்சு. அதே போல மூவிடங்கள் அப்படின்னு ஒரு தொகை சொற்களும் பார்த்தோம். இலக்கணத்துல மூவிடங்கள் என்னென்ன? எஸ், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ரைட். இதுதான் தமிழ் இலக்கணத்துல மூவிடங்களாக சொல்லக்கூடியது. ஓகே, இதை தவிர எண் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணுக்கு என்ன பொருள்? எண்ணிக்கை. எண்ணிக்கை, எண் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? எண்ணிக்கை. எண்ணிக்கையில 1, 2, 3 அப்படின்ற எண்ணிக்கையில 8 பொருளையும் உணர்த்தக்கூடியது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இந்த எண்ணுன்னா எண்ணிக்கை. எண்ணிக்கைன்னு சொல்லும் போது 2 வகையான எண்ணிக்கை இருக்கு. ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டது, ஒருமைனா ஒரே ஒரு பொருளை மட்டும் உணர்த்தி வந்தால் அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை உணர்த்தி வந்தால் அது பன்மை. இப்ப நான் சொல்ல வந்த 4 வகை பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, 1 திணை, 2வது பால், 3வது இடம், 4வது பாத்தீங்கன்னா எண். இந்த 4 வகை பொருத்தங்களை பத்தி தான் இப்ப இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல 8th 9th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழுநிலை, வடாநிலை படிச்சிருக்கீங்களா? வழு, வடா
வழுனா என்ன, வடானா என்ன? வழுனா குற்றம். வெரி குட். வழுனா குற்றம் அல்லது பிழை அப்படின்னு எடுத்துக்கலாமா? குற்றமா இருப்பது அல்லது பிழையா இருக்கக்கூடிய தொடர்கள் வழு நிலையணும். வடான்னா சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் அது வழா. அதே போல இலக்கணத்துல வழு வழா அப்படின்னு 2 நிலைகள் இருக்கு. இப்ப நான் ஒரு தொடர் சொல்றேன். பொற்றொடி பொற்றொடி வந்தால் இது வழுவா வழா தொடரா? வழா. வழா. ஏன்னா சரியா இருக்கு. பொற்றொடி என்று சொல்லக்கூடிய பொன்னை தொடினா வலைகளை அணிந்திருக்கக்கூடிய பெண் வந்தால் அப்ப பெண்பாலோட முடிஞ்சிருக்கு. உயர்தனையா முடிஞ்சிருக்கு. இப்ப மாறாக வந்தால் என்ற சொல்ல பதிலா நான் வந்தது அப்படின்னு எழுதுறேன். பொற்றொடி வந்தது. இப்ப அது என்ன நிலை? வழு நிலை. வழுல என்ன வகை வழு அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை வழு. என்ன வழு? எதை வச்சு திணை வழுன்னு சொன்னேன்? ஏன்னா இது உயர்தனை, இங்க வந்தது என்பது அக்ரிணை. அப்ப உயர்தனைனா உயர்தனையில கொண்டு முடிஞ்சிருக்கணும், அக்ரிணைனா அக்ரிணையில கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல உயர்தனையில இருந்து அக்ரிணையில முடிஞ்சிருக்கு. எனவே இது திணை வழு. அதே போல பாண்டியன் வந்தால் அப்படின்னு எழுதுறேன். இது வழுவா வழாவா? வழு. எதனுடைய வழு? வெரி குட். பால் என்று சொல்லக்கூடிய வழு. ஏன்னா சொல்லின் முன்னாடி ஆண்பாலா இருக்கு, சொல்லினுடைய பின்னாடி பெண்பாலா இருக்கு. இப்படி இருந்தா அது பால் வழு. நீங்கள் வந்தான் இடவழு. என நீங்கள் என்பது முன்னிலை இடத்தாரை உணர்த்தக்கூடியது, வந்தான் என்பது படற்கைக்கு உண்டான இடத்தை. அப்ப இது மாறி இருக்கு. எனவே இது இடவழு. இப்படி பல வழுக்களை நீங்க படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல படிச்சிருக்கீங்களா? சொல்லி கொடுத்திருக்காங்களா? இல்ல தெரியாது சார், இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்றீங்களா? தெரியும். சரி, இன்னொன்னு கூட சொல்லலாம். மயில் கரையும். எஸ், மயில் கூவுன்னு வந்திருக்கணும். சாரி, மயில் அகன்னு வந்திருக்கணும். ஆனா என்னன்னு வந்திருக்கு? கரையன்னு வந்திருக்கு. அப்போ ஒளியில வேறுபாடு இல்லையா? அப்ப இது மரபு வழு அப்படின்னு சொல்லுவோம். என்ன வழு? மரபு வழு. இப்படி எல்லாம் தவறுதலாக பிழையாக குற்றத்தோடு எழுதப்பட்டிருந்தால் அது எல்லாம் வழு. குற்றம் இல்லாமல் எழுதப்பட்டிருந்தால் அது எல்லாம் வழா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் சார் இப்ப இது சொல்லி புரிய வச்சுங்க அப்படின்னா, இலக்கணம் என்பது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், உருதா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எது கொண்டுமே இலக்கணம் இருந்தால்தான் அந்த மொழி சிறப்படையும். இலக்கணம் இல்லைன்னா மொழி சிறப்படையாது, வளர்ச்சி அடையாது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை எது சார் அப்படின்னு சொன்னா இலக்கணம். அந்த இலக்கணத்துல சில விதிமுறைகள் இருக்கு. இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும், இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் என்று விதி இருக்கு. ஆனா காலப்போக்குல சில மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்களை கேட்டார் போல நம்மளும் இலக்கணத்துல என்ன பண்ணணும்? சில மாற்றங்களை கொண்டு வந்தாதான் அந்த மொழியை தக்க வச்சுக்க முடியும். மேலும் அந்த மொழியை அழியாமல் பாதுகாக்க முடியும். அதுக்காக முழுமைய இலக்கணம் இல்லாமலேயே பேசலாம், எழுதலாம் அப்படின்னு கொண்டு போயிட்டா என்ன ஆகும்? மொழி சிதைந்து போயிடும், அந்த இனமும் இல்லாமல் போயிடும். அதுக்காக சில விதிமுறைகள். இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்களே கூட போடுறீங்க. ஆனா பாக்குற பஸ்ல ஒரு பொண்ணு ஏறினது போன் வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இந்த 10 விரல்ல அப்படியே ஃபிங்கர் ஓடுது. டைப் ரைட்டிங்ல கூட அந்த விரல் அவ்வளவு மூவிங்ல ஓடாது. அப்படி படப்படம் கொடுத்து டக்கு டக்குன்னு மெசேஜ் போட்டு அங்க இருக்கிற ஆளு எதிராளு அது யாரும் தெரியாத நம்ம பேசக்கூடாது. எதிராலும் மெசேஜ் போட்டா உடனே டக்கு டக்குன்னு சென்ட் பண்ற. திருப்பி அங்க இருந்து மெசேஜ் வந்து இதே சாட்டிங் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour டிராவல்ல. உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலை? பர்சனலா பார்க்கலாம். இல்ல, நான் பார்த்தது மெசேஜ் இல்ல, அந்த விரல மூமெண்ட் தான் நான் பார்த்தேன். என்னால கூட போன் எடுத்து ஒரு மெசேஜ் போட முடியல. மெசேஜ் டக்குன்னு போட முடியல. ஒவ்வொரு லெட்டரா பார்த்து அடிக்கிற. அப்படியும் தப்பாகி போகுது. போன் அடிச்சு போனா ஏல போய் விடுது.
உதாரணத்துக்கு சொன்னேன். ஓ எங்க ஒரு மூலையில இருக்குது, ஏ இந்த பக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னேன். மெசேஜ் கரெக்டா என்னால சென்ட் பண்ண முடியல. ஆனா அந்த பொண்ணு பஸ்ல உட்காந்துட்டு பஸ் தூக்கி போடுது, வேகமா போடுது. கூட அந்த மெசேஜ் போறதுல பின்னர் வேகமா ஓடுதுன்ற அந்த திறமையை நினைச்சுதான் நான் பார்த்தேன் தவிர என்ன மெசேஜ் போட்டாங்கிறத நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பொண்ணு என்ன பாடுபடுறாரு. சில மெசேஜ் இல்ல, அந்த மெசேஜ் இல்ல, அது போல சில வாட்ஸ்அப் மெசேஜ் இல்ல நம்ம எழுதுவோம். ஃபார் யூ இங்கிலீஷ்ல, ஃபார் யூ உங்களுக்காக. ஃபார் யூ என்ன மீனிங்? உங்களுக்காக தானே. ஏதோ எனக்கு தெரியல இங்கிலீஷ்மா, நைட் ஒர்க் டியூஷன் போறேன் 9 o'clock, அதெல்லாம் சொல்லி கொடுத்தது சொல்ல. ஃபார் யூனா உங்களுக்காக, சரியா? இப்ப நம்ம ஃபார் யூனா எத்தனை லெட்டர்ஸ் அடிக்கணும்? நானு FORYOU ஃபார் யூன்னு இப்படி 6 எழுத்து அடிக்கணும். இப்ப நான் 2 எழுத்து 4U போட்டா தட் மீனிங் புரிஞ்சு வச்சு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் யூ புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? 4 போட்டு யூ போட்டா ஃபார் யூன்னு தெரியுது. அதே குட் நைட், குட் நைட்டுக்கு என்ன பண்றோம்? GN8 போட்டுறோம். இதுல நான் எத்தனை லெட்டர் அடிக்கணும்? GOOD, இதுல ஒரு 5, நைட்ல ஒரு 5, 10 லெட்டர் அடிக்கணும். எவ்வளவு டைம் சேவ் ஆகுது பாருங்க. GN8 போட்டா குட் நைட். இப்ப நம்ம புரிஞ்சு முடிச்சா முடியலையே. இங்கிலீஷ் கெட்டு போச்சா? இங்கிலீஷ் கிராமர் கெட்டு போச்சா? இல்லையே. இப்படி தளர்வு கொடுத்தாதான் அந்த மொழியில ஈடுபாடு வருது. ஈடுபாடு வந்தாதான் அந்த மொழியை நம்ம பேசுறோம், படிக்கிறோம். கரெக்டா? ஒரு கண்டிஷன் கொடுத்தா வகுப்பறையில கூட தான் மாணவர்களை, டேய் நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து நேரம் உட்காரு, சாராத பின்னாடி, நேரம் உட்காரு, அசையாத, சிரிக்காத, வாய் காட்டாத, இப்படி ரப்பர் டப்பா இருந்தா கிளாஸ் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதையே கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்து ஃபன் பண்ணி அப்படி கொண்டு போனா சூப்பர் சார், அருமை சார், பாடத்தை இன்னொரு நாள், இன்னொரு முறை, இன்னொரு முறை அப்படியே கேட்க போகணும். என்னடா கேட்க தோணுமா தோணாதா? அதே விதிவிலக்கா அப்படியே அசையாத, நேரம் இல்லை அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்றாங்க. சிரிக்காத, தலையாட்டாத, அசையாத, நேரம் இல்லை, ஸ்மைல் அப்படின்னும். அது போல அதே போலதான் இலக்கணத்திலையும் இலக்கண முறைப்படி எழுதினாதான் மார்க்னு சொன்னா போல இலக்கணமோ அது ஏதாவது அப்படின்னு விட்டுட்டு அந்த பாடத்தையே வெறுத்துருவோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாடத்திற்கு கேட்டால் போல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்களினுடைய அடிப்படையில ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் இந்த பாடம். இப்ப நான் சொல்ல வந்த பாடம் எதற்காகன்றது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்ப இலக்கண விதிகளுக்கு உட்பட்டும் சிலதெல்லாம் தளர்வு கொடுத்து எழுதப்பட்டாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில நம்ம பார்க்க போறோம் இந்த 4 வகை பொருட்கள். அந்த 4 வகை என்னென்ன அப்படின்னு கேட்டா திணை, பால், எண், இடம் என்று சொல்லக்கூடிய 4. சரி சார், இந்த 4ம் பாருங்க உங்களுடைய பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல் அமைப்பிலோ தொடர் அமைப்பிலேயோ சொற்பொருள் அமைப்பிலேயோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் தழுவிக் கொள்கின்ற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையவை. அப்போ ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையவை எது என்னன்னு கேட்டா மொழி. ஒன்றுக்கொன்று நெருக்கமான தொடர்புடையவை எதுன்னு கேட்டா மொழி. அல்லது மொழிக்கு மிக நெருக்கமான தொடர்புடையவை எவைன்னு கேட்டா ஒண்ணு மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும். இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுனா மொழிக்கு உண்டான மொழிக்கு நெருக்கமான தொடர்பு இது ரெண்டும். மொழியினுடைய வளர்ச்சியும் பார்க்கலாம், இலக்கணத்தினுடைய தேவையும் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப காலத்திற்கு ஏற்றாப்புல சில இலக்கண விதிகளை மாற்றி நம்ம இப்படி கொண்டு வருவதற்காக தான் இந்த இலக்கணத்தை நம்ம படிக்க போறோம். அதுல முதல் பேராகிராஃப்ல அந்த 4 வகை பொருத்தங்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவை ஒரு மொழியினுடைய அடிப்படை பண்புகள். இந்த 4ம் ஒரு மொழிக்கு உண்டான அடிப்படை பண்புகள். அப்போ ஒரு 1 மார்க்ல கேட்கலாம், ஒரு மொழிக்கு உண்டான அடிப்படை பண்பு கூறுகள் யாவை அப்படின்னு கேட்டா இந்த 4 என்று சொல்லக்கூடிய திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள் அல்லது மொழியின் அடிப்படை அலகுகள் எனப்படுகின்றன. ஓகே, அல்லது 1 மார்க்லையும் கேட்கலாம், மொழியின் அடிப்படை அலகுகள் டேஷ் 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 எதுன்னு கேட்டா திணை, பால், எண், இடம்.
இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும், சொற்றொடர்னா வாக்கியத்தினுடைய அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றன. மீனிங் புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்க பாடப்புத்தகத்துல கீழவே கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். முருகன் நூலகம் சென்றான். நான் இங்கே எழுதுறேன். முருகன் நூலகம் சென்றான். எங்க சென்றான்? முருகன் நூலகம் சென்றான். இப்ப இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? முருகன் எங்க போனோம்? நூலகம் என்று சொல்லக்கூடிய லைப்ரரிக்கு சென்று இருக்கிறான்றது தெரியுது. இந்த சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் அதே நேரத்துல பயன்படுத்துவதற்கும் இந்த 4 வகை அடிப்படை அலகுகளாக சொல்லக்கூடிய திணை, பால், எண், இடம் உதவுகின்றன. இப்ப இந்த தொடர்ல பாருங்க, இதுல எது எழுவாய்? முருகன். பயனிலை எது? சென்றான். நூலகம் என்பது செயப்படு பொருள். என்ன பொருள்? செயப்படு பொருள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வெர்ப். இது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். இது பயனிலைக்கு பதிலா ஆப்ஜெக்ட் இல்லையா? இது என்ன சார்னா வெர்ப். SVOR. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு தானே படிப்பீங்க. என்னங்க? செயல்படு பொருள் தான் ஆப்ஜெக்ட். அதுல வரும். இப்ப தமிழ்ல இப்படிதான் வரும். சரியா? தமிழ்ல இப்படிதான் வரும். ஓகே. முருகன் நூலகம் சென்றான்றதுல முருகன் யாரு? சப்ஜெக்ட். தட் மீன்ஸ் எடுவாய். சென்றான் அப்படின்னு சொல்லும்போது பயனிலை. இதுல எது சார் அப்படின்னா எங்க சென்றான் அப்படின்றதுதான் செயல்படு பொருள். இங்கிலீஷ்ல மாறி இருக்கும். இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? முருகன் went to லைப்ரரியா? கரெக்டா? அப்ப வென்ட்ன்றதுதான் வெர்ப், லைப்ரரின்றது ஆப்ஜெக்ட், முருகன் என்பது சப்ஜெக்ட். இது கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட். இப்ப நான் சொன்னதுல மைண்ட்ல வச்சுக்கோ. முருகன் என்பது எழுவாய், சென்றான் என்பது பயனிலை, நூலகம் என்பது செயல்படு பொருள். ஓகே. இப்ப நான் பாருங்க, இந்த எழுவாயை கொண்டே, முருகன் என்ற எழுவாயை கொண்டே வினைமுற்றை கரெக்டா சொல்லிடலாம். வினைமுற்றை என்னன்றதை நான் சொல்லிடலாம். இப்ப முருகன் சொல்லும் பொழுது திணையில எந்த திணை உணர்த்தும்? உயர்திணையா அக்ரிணை? உயர்திணை. அப்ப திணை உணர்த்தியதா? எழுவாயில எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. முருகன் சொல்லும் பொழுது பால்ல ஆண் பாலா, பெண் பாலா, பலப்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா? பால்லயே என்ன பால் உணர்த்தியது? எனக்கு ஆண் பாலை உணர்த்தியது. ரைட். மூன்றாவது, முருகன் சொல்லும் பொழுது எண்ணிக்கையில ஒருத்தனா ஒன்றுக்கு மேற்பட்டவனா? ஒருத்தன் சொல்லும் போது எண்ணிக்கையில ஒருமையா பன்மையான்னு சொன்னா ஒருமை. அப்ப என்ன என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை உணர்த்தியது. இடம்னு சொல்லும் போது முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை உணர்த்தல, முன்னிலை இடத்தாரையும் உணர்த்தல, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய படற்கை பொருளாக சொல்லக்கூடிய அவனை உணர்த்தியது. அப்ப இந்த முருகன் இடம் எதுன்னு கேட்டா படற்கை. ஓகே. அப்ப இந்த எழுவாயை கொண்டே அவற்றினுடைய பயனிலையாக அமைந்திருக்கக்கூடிய வினைமுற்றை என்னால சொல்ல முடியும். வினைமுற்று சொல்ல முடியும். இப்ப இது முறையா அமைந்திருக்கக்கூடிய இலக்கணம், முறையாக அமைந்திருக்கக்கூடிய இலக்கணம். ஓகேவா? முருகன் நூலகம் சென்றான். இதுல எதுவும் பிழையே இல்லை. சரி. ஆனா இந்த 4 வகை இடங்களையும் சுட்டி காட்டுது. திணை 4 வகை பொருத்தங்களையும் சுட்டி காட்டுது. திணை, பால், எண், இடம், இவங்க எல்லாம் சுட்டி காட்டுது. புரிஞ்சிருச்சு வரைக்கும்? அதை பத்தி தான் இங்க கொடுக்குறாங்க பாருங்க. இன்னொன்னு சொல்லணும், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். இந்த உலகத்தின் கண் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே பெரும்பான்மையும் பெயர் சொற்களே. பெரும்பான்மையும் பெயர் சொற்களே. எத்தனையோ ஒரு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இலக்கணம் நடத்தும் போது கூட சொல்லியிருக்கேன். பெரும்பான்மையா எல்லா சொற்களுமே பெயர் சொற்கள் தான். அந்த பெயர் சொற்களும் சில வினை சொற்களுமே, அந்த பெயர் சொற்களும் சில வினை சொற்களுமே திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தனா முருகன் நூலகம் சென்றான் என்பது. ஓகேவா? அடுத்தது கீழே பாருங்க. பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக் கொண்டே வினைமுற்றினுடைய திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். இப்ப நான் முருகன் என்ற சொல்ல வச்சுக்கிட்டே திணை என்ன, பால் என்ன, இடம் என்ன, எண் என்னன்றதை சொல்லி முடிச்சுட்டேன். அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாரு. முருகன் நூலகம் சென்றார். இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் அதன் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தி விடுகிறது. மேலும் இந்த எழுவாய் தனக்குரிய வினைமுற்றை உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படற்கை என பொருத்தமுடன் அமையுமாறு பெறுகிறது.
அப்போ ஒரு எழுவாய் கொண்டே அதனுடைய வினைமுற்றுல திணை இருக்கா, பால் இருக்கா, எண் இருக்கா, இடம் இருக்கான்றதை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மாடல். ஓகே, அப்ப பொருள் குறிப்பினுடைய அடிப்படையில் அமையக்கூடிய இந்த 4 வகை பொருத்தங்கள் எதுன்னு கேட்டா திணை, பால், எண், இடம். இது அடிப்படை செய்தி. இப்போ நானு 1 by 1 உள்ள போய் இன்னும் கொஞ்சம் வேறுபாடு பத்தி பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி சில செய்திகள் இருக்கு பார்ப்போம். இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனளிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் அறியலாம். எழுவாய்க்கும் பயனளிக்கும், பயனளின்னு சொல்லும்போது அந்த முருகன் நூலகம் சென்றான், சென்றான் என்பதுதான் பயனளின்னு சொன்னேன். அப்ப எழுவாய்க்கும் பயனளிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கா? எழுவாய் வச்சுட்டே ஒரு வினைமுற்ற சொல்ல முடியுதா இல்லையா? இப்போ உருவத்தை கண்டே இந்த ஆள் எப்படி சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா முடியாது? மேக்சிமம் சொல்லிடலாம். தமிழ் சாரி உள்ள வகுப்புக்கு எப்படி வந்திருக்காரு, நல்லா ஸ்மைல் ஃபேஸோட வந்திருக்காரா இல்ல டெரரா வந்திருக்காரான்றத கண்டுபிடிச்சிட்டு குவைட்டா இருந்துடலாம். டெரரா இருந்தா குவைட்டா இருக்கணும், அப்படி இல்ல சிரிப்பா இருந்தாலும் கொஞ்சம் சேட்டை காட்ட வேண்டியதானே காட்டுவீங்க. இருக்கடா இல்லடா? உண்மை இல்லையா? அதே போலதான் இங்கேயும் எழுவாயை கொண்டே வினைமுற்றனுடைய தன்மை என்னன்றதை நம்மளால சொல்ல முடியுன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த 4 வகை பொருத்தங்கள்ல வலு என்று சொல்லக்கூடிய தன்மையில சில வேறுபாடுகள் இக்காலத்துல கொண்டு வரப்பட்டுள்ளன. காலத்துக்கு ஏற்றாப்புல மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாப்புல இலக்கணத்துல கொஞ்சம் என்ன இருக்கணும், மாற்றங்கள் இருந்தால்தான் மொழி வளரும். சரியா? இல்லைன்னா அடப்போடாண்டி யாருமே அதை விரும்பி படிக்க மாட்டாங்க. அப்போ மொழியை விரும்பி படிக்காத போது என்ன ஆகும்? நல்ல மெல்ல மொழி அழியும். மொழி அழிந்தால் மொழிக்குரிய இனமும் அழிந்து விடும் என்பதற்காக சில தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. இப்படியும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க கூட சொல்லுவீங்கல்ல, நீ என்ன பிரிடுப்பா, தமிழ் பிரிடு, அது வருதா பாரு, யாரு தமிழ் வாத்தியார் வருதா பாரு, ஆமாடி அது வருது வச்சா உயர்ந்து என்ன பண்ணிடுவாருமா, புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கிறோமா, அது என்ன இது, அதாண்டி தமிழ் சார் புரிஞ்சுக்கிட்டோமா. வீட்டுல கூட அம்மா ஏய் உங்க அப்பா வருதா பாரு, ஏமா கையில மொபைல் வச்சுட்டு வருடா, உங்க அப்பா பார்த்தாலும் பொண்ணு போட்டுருவாரு பாரு, எட்டி பாரு பஸ் வந்திருக்கு வந்திருக்காரு எட்டி பாப்பான், அம்மா வந்துட்டாருமான்னு நீ சொல்லுவேன், நல்லா பிள்ளை நானா இருந்தான்னு சொல்லுவேன், ஆமாம்மா அது வருது. அப்புறம் போய் புக் எடுத்து படி, மொபைல் எடுத்து போயிடுச்சு, அம்மா நல்லா பிள்ளை இல்லையா? அதே நேரத்துல அம்மா கண்டிஷனா இருப்பாங்க, வெளியில போயிருப்பாங்க, அப்பா சொல்லுவாரு டேய் அது வருதா பாரு, எதுப்பா, அதான் உங்க அம்மா பஸ் வந்திருக்கு வருதா பாரு, ஏன் கையில மொபைல் வச்சுருக்கா, உங்க அம்மா பார்த்தாலும் ஊட்டி எடுத்துருவாடா, தொடப்பு கடையில அடிச்சுடுவா, எடுத்து பாரு எட்டு பாரு, ஆமாப்பா அது வருதுப்பா, எது அம்மா வருது. நம்ம அப்படிதானே வீட்டுக்கு போனா பேசுறோம், அம்மா ஒருமையில அப்பாவை ஒருமையில தானே பேசுறோம். அம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றமா, நீங்கள் சொல்லணும், மரியாதை நிமித்தமா சொல்லணும். நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேன்ற, போ போங்க வாங்க அப்படின்னு பேசணும், பொறுமையிலே பேசணும். எங்க பேசுற வீணா, உனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, எங்க தமிழ் சார் கிட்ட வந்து பாரு, அவர் எப்படி திட்டுவாருன்னு பாரு. லேட்டா போனா வெளியே நிக்க வைக்கிறார், கரெக்ட் தானே? ஏன் லேட்டா போனா நம்ம பேசுறோம், பொறுமையில தான் பேசுறோம். அது கொள்ளாத ஆள் மாதிரி எது இப்படி நம்ம உரிமையில பேசுறோம். ரைட், நம்ம பார்க்க போறது முதல்ல 4 வகை பொருத்தத்துல முதல் வகையாக திணை வகையில திணை பாகுபாடு பத்தி பார்க்க போறோம். சார் பாகுபாடுன்னா என்ன சார்? வேறுபாடு. பாகுபாடு என்ற சொல்லுக்கு பொருள் வேறுபாடு. அப்ப திணையில சில வேறுபாடுகள் இருக்கு, அப்படி இருந்தாலும் ஏத்துக்கலாம் அப்படின்றது அடிப்படையில இப்ப அதை பத்தி பார்க்கணும். திணையில வேறுபாடு என்ன, அந்த வேறுபாடு படிக்கணும். யாராவது ஒருத்தர் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். படிக்கிறீடாமா ரீனா? ஏன் பயம்? வேதநாயகனா பயமா? எழுந்து வாசி, எழுந்து வாசி. தமிழ் படிக்கிறதுக்கு வாசிக்கணும். உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதி என்பர். நான் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே மிகுதியான சொற்கள் எதுன்னு கேட்டா பெயர் சொற்களே. அததான் அங்க சொல்லி இருக்காங்க.
பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை பெயர் அக்ரிணை பெயர் என்று இரு வகையாக பிரிப்பர். அப்ப இந்த இடத்துல ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. பெயர் சொற்களை திணை அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிப்பர்? எத்தனை வகை? 2 வகை. ஒண்ணு உயர்திணை பெயர், இன்னொன்று அக்ரிணை பெயர். ஏன் சார் 2 சொல்லுக்கு இடையில ஒற்று மிகுந்திருக்கு? இரு பெயருக்கு பண்பு தொகையினுடைய அடிப்படையில வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகே, அப்ப ஒரு 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ உனக்கு இங்க வழி கிடைச்சிருக்கு. அடுத்தது, இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சார் அதே போல தமிழை தவிர பிற மொழிகள்ல இது போல பாகுபடுத்தும் முறை இருக்கா அப்படின்னா இல்ல. தமிழில் பொருள் குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்களால் அறியலாம். இந்த இடத்துலயும் ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் பொருட்குறிப்பினுடைய அடிப்படையாக கொண்டு, பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை அறியலாம். அப்ப பொருள் குறிப்பினுடைய அடிப்படையில தான் திணை பாகுபாடு காணப்படுகிறது. பொருள் குறிப்பினுடைய அடிப்படையில தான் திணை பாகுபாடு அமைந்துள்ளது. இதை பத்தி 1 மார்க்ல வரும். இலக்கண தேர்ச்சி கொள்ள பார்ப்போம். வேணா இப்பயே கூட பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் உட்காரணும். 1 மார்க் இலக்கண தேர்ச்சி கொள்ள இருக்கா பாரு. தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. 1வது கேள்வி அதுதான். எதன் அடிப்படையில? பொருள் குறிப்பினுடைய அடிப்படையில தான் அந்த திணை பாகுபாடு அமைந்திருக்கு. ஓகே, இன்னொரு கேள்வி இப்ப இதுல பார்த்திருக்கணும். இன்னொரு கேள்வி இதுல பார்த்திருக்கணுமே, கொடுக்கலையா? இது இருக்கு பாருங்க. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு உதவன யாவை? பேஸ். அந்த 4 வகை பொருத்தங்களாக சொல்லக்கூடிய திணை, பால், எண், இடம். இந்த 4 வார்த்தை எழுதுனா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் உனக்கு. எத்தனாவது கேள்விக்கு? 5வது கேள்விக்கு. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவன யாவைன்னு கேட்டால் திணை, பால், எண், இடம். இந்த 4 2 கேள்விக்கு விடை சொல்லி இருக்கேன். இப்ப இந்த திணை பாகுபாடு பகுதியில என்னன்றத பார்க்க போறோம். படிடம்மா. படிக்கிறியா? நானே படிக்கட்டுமா? பாடல் வரியை நான் படிச்சுட்டுமா? ஓகே, பாடல் வரியை நான் படிச்சிடுறேன். சொல்லி இருக்காரு பாருங்க. அந்த இருதிணை பெயர்கள், உயர்திணை பெயர், அக்ரிணை பெயருக்கு தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் சொல்லியல் என்ற பிரிவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூற்பா. அந்த நூற்பா என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அப்படின்னா மக்களை சுட்டுவதாக இருந்தால் அது உயர்திணை, மக்களை உணர்த்துவதாக இருந்தால் அது உயர்திணை. அக்ரிணை என்பனார் அவரள பிறவே அப்படின்னா அது அல்லாத ஏனையது அனைத்தும் அக்ரிணை என்பார் தொல்காப்பியர். எந்த நூல்ல? தொல்காப்பியத்துல சொல்லியல் என்ற பிரிவுல முதல் நூற்பாவாக வைத்து பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாடல் வரியை கொடுத்து இது கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். எந்த பிரிவுன்னு கேட்டா சொல்லக்கூடிய பிரிவுல. ஓகே, ஏன்னா வரும் தொல்காப்பிய நூற்பா மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்திணை, அவர் அல்லாத பிற அக்ரிணை என்று கூறுகிறது. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை என்பதை நாம் உணர்வோம். இப்போ நானே தான் படிக்கிறேன், நீங்க யாரும் படிக்க வேண்டாம். கொஞ்சம் இது சொல்றதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அங்கே நடப்பது யார்? அங்கே நடப்பது யார்? அங்கே நடப்பது எது? ஆக்சுவலா இது எப்படி வந்திருக்கணும்னா, அங்கே நடப்பவர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த யார் என்ற கேள்வி எதற்குரியது அப்படின்னு சொன்னா உயர்திணைக்குரியது. இது கரெக்ட். அங்கே நடப்பது எதுன்னு சொல்லும் போது எது என்பது அக்ரிணைக்குரிய வினாச்சொல். கரெக்டா? அக்ரிணைக்குரிய வினாச்சொல். இது உயர்திணைக்குரிய வினாச்சொல். ஆனால் இங்க என்ன அமைஞ்சிருக்கு? அங்கே நடப்பது யார்? ஒண்ணு இல்லையா, எல்லா ஜன்னலும் மூடிட்டோம், கதவு மூடிட்டோம், இரவு நேரம், ஏன்னா கொசு தொல்லைக்காக மூடிட்டு உள்ள டிவி பார்த்துட்டு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜன்னல்ல ஒரு இமேஜ் அப்படி நகர்ந்து போகுது. அச்சத்தின் காரணமாகவோ அல்லது உச்சத்தின் காரணமாகவோ நம்ம என்ன பண்றோம்? யாரு இது? அங்க நடப்பது யாரு? யாரு கேட்கிறோம்? கண்ணாடி வழியா காதுல கேட்காம இருக்கலாம். கடைசியில பார்த்தா அம்மாவா நடந்து போயிட்டு இருப்பாங்க, அம்மாவா எழுந்து நடந்து போயிருப்பாங்க.
என்னங்க நான் தாங்க. ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் என்னவோ இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அங்க நடப்பது யார் அப்படின்னு தான் சட்டுன்னு கேள்வி கேட்கிறோமே தவிர அங்க போய் இலக்கண ரீதியா அங்கே நடப்பவர் யார்? அது நின்று ஜன்னல திறந்து நாம் தாங்க உங்க மனைவி அப்படின்னு சொல்லுமா? அவசரத்துல நம்ம அப்படிதானே பேசுறோம். பேசுறோம். அங்கே நடப்பது யார்? அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த தொடர்ல எது என்ற வினாச்சொல்லிற்கு இடம் இல்லை. இந்த தொடர்ல என் கைய பார்க்கணும், என் கைய பார்க்கணும். இந்த தொடர்ல எது என்ற வினாச்சொல்லிற்கு தொடர்பில்லை. இந்த தொடர்ல யார் என்ற சொல்லிற்கு, யார் என்ற வினாச்சொல்லிற்கு தொடர்பில்லை. விசாரணம். அப்ப அங்கே நடப்பவர் யாருன்னு கேட்டா யார் என்ற அடிப்படையில் அது உயர்திணை. அங்கே நடப்பது எதுன்னு கேட்டா எது என்பது அக்ரிணை. இப்ப புக்ல உன்னுடைய இலக்கண தேர்ச்சிக்கொள் பகுதியில பாருங்க, யார் எது என்ற வினாச்சொற்கள் முறையே ஒரு 1 மார்க் கொடுத்திருப்பாங்க பாருங்க. இருக்கா? 3வதா 2வதா? 3வது. யார் எது என்ற வினாச்சொற்கள் பயனுடைய அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே என்ன விடை? உயர்திணை. இப்ப நான் மாத்தி கேட்கிறேன், எது யார் அப்படின்னு கேட்டா கவனிக்கணும். முன்னாடி என்ன சொல்லு வந்திருக்கு? அக்ரணிக்குரிய சொல்லு வந்திருக்கு. அப்ப அக்ரணின்னு எடுக்கணும். பின்னாடி என்ன வந்திருக்கு? உயர்தனைக்குரிய சொல்லு வந்திருக்கு. அப்ப உயர்தனை எடுக்கணும். சில நேரங்கள்ல உங்களை தப்பு பண்றதுக்காகவே இது போல வினா அமைக்கும். புரியுதா? மேபி நாளை நீங்க எடுத்து போற வினால கூட இப்படி கூட ஒரு கேள்வி அமையலாம். மாத்தி கொடுக்கலாம். புட்பேக்க அப்படி கொஞ்சம் மாத்தி கொடுத்து யோசிக்கிறீங்களா இல்லையான்றத பாக்குறதுக்காக கூட கொடுக்கலாம். சரியா? அப்ப அதை இடத்த வரும்போது கவனி. யார் எதுன்னு இருந்தா உயர்தனை அக்ரிணை எடு. மாறாக எது யாருன்னு வந்தா அக்ரிணை உயர்தனைன்னு எடுத்துக்கோ. ஓகே, இதுலயே 2வது கேள்வி பாரு. உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டி, அக்ரிணை என்பனார் அவரால் புலவியின் நூற்பாய் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். எந்த நூல்? தொல்காப்பியம். ஓகே, இப்ப நம்ம அந்த பகுதிக்கு போறோம். திணை பாகுபாடு பகுதிக்குள்ள போறோம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இலக்கண ரீதியா அது சரியா தவறா? சரியா தவறா? இந்த தொடர் வலுதானே. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம பேசிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதான் திணை பாகுபாடு. திணையில சிறு வேறுபாடு. ஏன் இந்த தளர்வு? ஏன் இந்த தளர்வு அப்படின்னா மொழியை காலத்துக்கு ஏற்றாற் போல வளர்ச்சி பெறணுன்றதுக்காக இலக்கணத்திலேயே சில தளர்வுகள் கொடுத்து உருவாக்கப்படுது. இல்லை என்று சொன்னால் விதியினுடைய அடிப்படையில தான் எழுதணும், விதியினுடைய அடிப்படையில தான் பேசணும் அப்படின்னு சொன்னா மாணவர்கள் விரும்ப மாட்டார்கள். அந்த மொழி வளராது என்பதற்காக சில விதி கலக்கப்பட்டு இவ்வாறு. அடுத்தது என்னும் தொடர்கள் பொருள் குறிப்பினுடைய அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்தனையும் எது என்ற பயனிலை அக்ரிணையும் உணர்த்துகின்றன. 1. 2வது திணை பாகுபாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சார் அது அப்படின்னா, பஸ்ல டிராவல் பண்ணுவேன். ஸ்டாண்டிங்ல நின்று கம்பி பிடிச்சிட்டு வருவேன். சீட்ல ஒரு அம்மா குழந்தை வச்சுட்டு மடி மேல குழந்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நீ அந்த குழந்தைய பார்த்த, அந்த குழந்தை உன்னை பார்த்து நீ சிரிச்சுனா அதுவும் உன்னை பார்த்து சிரிக்கும். முன்னாடி இருக்க அம்மாவை பார்த்தேம்மா, அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்கும். அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்கும் அப்படின்னாலும் சொல்லுவோம். எடுத்திருக்குல, அந்த குழந்தை என்னை பார்த்து சிரித்தாள், அந்த குழந்தை என்னை பார்த்து சிரித்தான். இது தெரியுமா? இது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை தெரியாது. தெரியாத பட்சத்துல நான் என்ன சொல்லுவேன்? குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிருக்கு. தூரமா? அப்ப குழந்தை என்பது பொது பெயர், இருதலைக்கும் உண்டான பொது பெயர். ஆண் குழந்தையா பெண் குழந்தையானது பிறகு பொதுவா குழந்தை இருதலைக்கும் பொதுவான பெயர். அதே போல பாருங்க, காலையில உதிக்கின்ற கதிரவன் அதுவும் பொதுவான பெயர். கதிரவன் சொல்லும் போது ஒண்ணு எழுவாய் உயர்ந்த நிலையில இருக்கலாம், இன்னொன்னு பகலவன் என்று சொல்லக்கூடிய சூரியனையும் உணரும். கதிரவன் உதித்தான் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கதிரவன் உதித்தான் சொன்னா ஆண்பார், உதித்ததுன்னு சொன்னா இது உயர்தனை, இது அக்ரிணைக்குரியது. கரெக்டா இல்லையா? குழந்தை சிரித்தான் சொன்னா ஆண்பால் எந்த திணைன்னு கேட்டா உயர்திணை. அதையே குழந்தை சிரித்ததுன்னு போட்டா அக்ரிணை உணர்த்தியது. அதே போல கதிரவன் உதித்தான் சொன்னா உயர்திணைக்குரியது, கதிரவன் உதித்ததுன்னு சொன்னா
அக்ரிணைக்குரியது. சரி, இது இப்படி இருக்கட்டும். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, குழந்தை, கதிரவன் போன்றவை இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு 2 மார்க் கொஸ்டினா 1 மார்க் கொஸ்டினா போட்டுக்கலாமா? இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் யாவை? என்ன பெயர்? குழந்தை, கதிரவன். அதுக்கேற்ற எக்ஸாம்பிள் குழந்தை சிரித்தான், இன்னொன்று குழந்தை சிரித்தது, இன்னொரு எக்ஸாம்பிள் கதிரவன் உதித்தான், இன்னொரு எக்ஸாம்பிள் கதிரவன் உதித்தது. அப்ப இது ரெண்டும் என்ன சொற்கள்? இருதிணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள். கரெக்டா? குழந்தைன்னு சொல்லும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தை தெரியாது. அப்ப இருதிணைக்கு பொதுவானது. அதே போல கதிரவனும் அதே போலதான். இத பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, சிரித்தான் சிரித்தது திணையில இல்லையா? 2 திணையும் பொருந்தி வருது. அப்ப இருதிணைக்கும் பொதுவாக வரக்கூடிய சொற்கள் எதுன்னு கேட்டா குழந்தை அண்டு கதிரவன் அப்படின்றது. அதே போல பேச்சு வழக்கில் அக்ரிணை முடிவை பெற்று வருவதே பெரும் வழக்காக உள்ளது. இது போன்ற சொற்கள்லாம் பெரும்பான்மையா அக்ரிணை கொண்டே முடிகிறது. பெரும்பான்மையா எங்கேயோ சில இடங்கள்ல தான் இது போல சொல்றோம். பெரும்பான்மையா அக்ரிணை கொண்டே முடிகிறது. எனவே இது இருதிணைக்கும் பொதுவான பெயர்களாக குழந்தை, கதிரவன் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப திணை பாகுபாடுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்னு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க முன்னாடி, அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது ஏது. 2வது, இருதிணைக்கும் பொதுவான பெயர்களாக குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது, கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. இந்த இடத்துல திணையாக உயர்திணை, அக்ரிணை அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது 2வது ஒரு வகை பால் பாகுபாடு. 2வது பொருத்தங்கள்ல பால், அதுல பாகுபாடு, வேறுபாடு, கொஞ்சம் தளர்வு எப்படி கொடுத்திருக்காங்க பார்க்க போறோம். சரி, இந்த பால் காட்டும் விகுதிகள் நமக்கு தெரியும் இல்லையா? படற்கையில தான் பெரும்பான்மையா பால் காட்டும் விகுதிகள் வரும். ஆண் பால், பெண் பால், பலப்பால், கலவின் பால், ஒன்றன் பால். செய்ய சரணம். ஆண் பாலா இருந்தா ஆண்ல முடியும். செய்ய சரணம். உதித்தான் விகுதி எனக்கு என்ன வந்திருக்கு? அதையே நான் பெண் பால்ல உதித்தாள்னு போட்டா, அதையே பலர்பால்ல உதித்தார்னு போட்டா, அதையே அக்ரிணையில உதித்ததுன்னு போட்டா, அது உதித்தனன்னு போட்டா அண்ணு. அப்ப பால் காட்டும் விகுதிகள் அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்ன கேள்வி கேட்பாங்க? படற்கை இடத்தில் வரும் பயனிலை விகுதிகளாக ஆண், ஆள், ஆர், அது, அண் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. அப்ப பால் பகுப்பை காட்டும் விகுதிகள் யாவைன்னு கேட்டா இந்த 5 எழுதணும். என்னன்னு? ஆண், ஆள், ஆர், அது, அண். அது, அண் என்பது அக்ரிணையில ஒருமைப்பன்மை. ஆண், ஆள், ஆர் என்பது வேதனைக்கு. அப்ப பால் பகுப்பை காட்டக்கூடிய விகுதிகள் இதெல்லாம் தான். இப்ப படித்தான் எழுதுனா இதுல பால் காட்ட விகுதி எது? ஆண். அதான் இங்க எழுதிருக்கேன். இதையே நான் படித்தான் எழுதுனா பால் காட்டும் விகுதி எது? ஆள். அதையே நான் படித்தான்னு போட்டா பால் காட்டும் விகுதி எது? ஆர். அதையே படித்ததுன்னு போட்டா பால் காட்டும் விகுதி எது? அது. அதையே படித்தனன்னு போட்டா பால் காட்டும் விகுதி எது? அண்ணு. அப்படின்ற அடிப்படையில இங்க பால் காட்டும் விகுதிகளுடைய பெயர்களை கொடுத்திருக்காங்க. புரிஞ்சிடுச்சா? ரைட். அடுத்தது பழந்தமிழில் 5 பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. எந்த தமிழ்ல? பழங்கால தமிழ்ல 5 பால்களும் எந்த சொல்லுல வரும்? பலர்பாலை உணர்த்தி வரும். சில இடங்களில உயர்வு கருதி அந்த சொல் ஒருமையிலும் வந்துள்ளன. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மாணவர் வந்தனர். இப்ப இது வந்தனர் சொல்லும் போது ஒருத்தரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா? வந்தனர் சொல்லும் போது பலர்பாலுக்குரியது தானே. அரி என்பது பலர்பால் தானே. அண், ஆண் வந்தா ஆண் பால், அல், ஆள் வந்தா பெண் பால். படிச்சிருக்குமா இல்லையா? விகுதிகள்ல படிச்சுமா இல்லையாமா? அண், ஆண் வந்தா என்ன பால்? ஆண் பால். அல், ஆள் வந்தா 11th பகுதி உறுப்பிலக்கணம் நடத்தும் போது விகுதிகள்லாம் சொல்லி தரலையா? சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப அல்லு ஆளுன்னு வந்தா என்ன பால்? பெண் பால். அதே ஆறுன்னு வந்தா பலர்பாலுக்குரியது. அப்ப வந்தனர் அப்படின்னு போது அருன்னு முடியுது. அப்ப இது என்ன விகுதி? பலர்பாலுக்கு உண்டான விகுதி. பலர்பாலுக்கு உண்டான விகுதி. அப்ப பழந்தமிழ்ல 5 பால்களுள் பலர்பால் சொல்லே தன்மையில வரும். ஆனால் சில இடங்களில் உயர்வு கருதி
ஒருமையிலும் வருமா? ஒருமைக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் வந்தார். இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லும் போது ஒருத்தரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா? ஒருத்தர் தானே. அப்ப வந்ததுன்னு சொன்னா போதாதா? வந்ததுன்னு சொன்னா போதாதா? வந்ததுன்னு சொன்னா அக்ரிணையில ஒருமையில ஆயிடும், உயர்ந்த நிலை வராது. அப்ப அவரை நம்ம என்ன சொல்றோம்? வந்தார்னு சொல்றோம். அப்ப ஆர் என்ற விகுதி வந்திருக்கு. பலர்பால் தான் பன்மையில காட்டுவதற்கு பதிலா இப்ப எனக்கு அந்த ஆறு எதுல காட்டுது? ஒருமையில காட்டுது. ஒருமையில காட்டுது. ஏன்னா ஆசிரியர் என்பவர் யாரு? ஒரு தகுதியினுடைய அடிப்படையில உயர்ந்தவர். ஆசிரியர் என்பவர் யாரு? தகுதியினுடைய அடிப்படையில உயர்ந்தவர். எனவே அவரை வந்தார்னு பலர்பால்ல ஒருமையில காட்டுது. ஆனா முன்னாடி சொல்லலாம் எப்படி இருக்கு? மாணவர் வந்தனர்னு சொன்னா ஒரு மாணவர் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்தனர் அப்படின் போது அது சரி, அது சரி, பலர்பால் பன்மையில காட்டுதுன்றது சரி. ஆனால் சில இடங்களில் ஆறு என்ற விகுதி பலர்பால் சொல் ஒருமையிலும் காட்டுகின்றன என்பதற்கு ஆசிரியர் வந்தார். இப்ப நான் பாடம் நடத்திட்டே இருக்கேன், கரஸ்பாண்ட் சார் வரார் அப்படின்னு சொன்னா பள்ளி தாளாளர் வந்தார். ஒருத்தரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா? அவர் ஒரு ஆள் தானே, ஒருமை தானே. அப்ப வந்தார்னு சொன்னா ஆறு என்பது பலர்பால் தானே. பலர்பால்னு சொல்லும்போது உயர்வு கருதி அது ஆனா பெண்ணான்றது வர தெரியாது. நமக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாது. முதல்வர் வந்தாருன்னா ஆனா பெண்ணான்றது தெரியாது. உயர்வு கருதி முதல்வர்னு சொல்றோம். உயர்வு கருதி முதல்வர்னு சொன்னோம். அப்ப தகுதி அடிப்படையில உயர்வு கருதி இந்த பலர்பால் சில இடங்களில் ஒருமையிலும் வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது ஒண்ணு பாருங்க. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி உதவுகிறது. கல் என்ற விகுதி உதவுகிறது. சில இடங்களில் அந்த கல் என்ற விகுதி போட்டு எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் வந்தார்கள் பன்மைக்காக. பன்மைக்காக அவர்கள் வந்தார்கள், மாணவர்கள் வந்தார்கள், ஆசிரியர்கள் வந்தார்கள், பெற்றோர்கள் வந்தார்கள். எங்க? பள்ளிக்கூடத்தில். எங்க? பள்ளிக்கூடத்தில். அப்ப மாணவர்கள் பன்மை, வந்தார்கள் பன்மை. அப்ப பன்மையை உணர்த்துவதற்காக சில இடங்களில் எந்த விகுதி சேர்க்கப்படுகிறது? கல் என்ற விகுதி சேர்க்கப்படுகிறது. கல் என்ற விகுதி சேர்க்கப்படுகிறது. அதை இங்க சொல்றாங்க, ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது, பன்மை பொருளை உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்தார், இது ஒருமைதான். அவர்னா யாரு? தமிழாசிரியர் வந்தார், இல்ல பள்ளியின் தாளாளர் வந்தார், அல்லது முதல்வர் வந்தார், இது ஒருமை, ஒரு ஆளை தான் உணர்த்தியது. ஆனா இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவரை உணர்த்துவதற்காக நான் கல் என்ற விகுதி போட்டவுடனே இது என்னவா மாறி போச்சு? பன்மையில மாறி போச்சு. அவர்கள் வந்தார்கள், அவர்கள் பாராட்டினார்கள், அவர்கள் பேசினார்கள். அப்ப கல் என்ற விகுதி சேர்க்கும் பொழுது பன்மையில உணர்த்தியதாக கூறப்படுகிறது. இப்படி பால் பாகுபாடுல சில விதிமுறைகளை கொண்டு இக்கால தமிழ்ல இவ்வாறு பேசப்படுகிறது. தமிழில் உயர்தனில் ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போதே வினைமுற்றி பொறுத்தே பால் அறியப்படுகிறது. பாருங்க, சில பெயர்கள் எல்லாம் ஆனா பெண்ணான்றதே தெரியாது. சக்தின்னு இருப்போம் பேரு. நான் கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்படிதான் கூட்டாங்க உள்ள போய் உட்காந்துட்டு சக்தி அப்படின்னா நான் கொஞ்சம் அப்படி ரெடி ஆகணும், நான் கொஞ்சம் ரெடி ஆகணும், ஏமந்த நான் கொஞ்சம் அப்படி ரெடி ஆகணும், சக்திங்க வா, ஏதோ ஏதோ நவீன ஏதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஒரு பையன் வந்து நிற்கிறான். எவ்வளவு நேரம் போட்ட மேக்கப் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இவ்வளவு பெயர்கள் நிறைய பேர் உண்டு. மணி எந்த ஒரு பேர் சொன்னாலும் சிரிக்கிறீங்க. மணின்னு சொன்னா நம்ம நினைப்போம் ஒரு பெண்ணுடைய பெயர் தான் நினைப்போம். ஆனா ஆணுக்கும் பொருந்தும், ஆண் பாலுக்கும் உரிய பெயர். சுப்பிரமணியம், சக்தி, தங்கமணி, மஞ்சுன்ற பெயர் இருபாலுக்கும் உரியதா? அப்படியா? யுவராஜ், யுவராணி தனித்தனி பெயர் சொன்னா வரும். ஆண் பாலுக்கு பெண் பாலுக்கு தனித்தனியா தான் வரும். வேற என்ன பெயர்கள் பொதுவான பெயர்? பாரதி. பாரதி என்ற பெயர் கூட பெண்ணுக்கு உண்டு, ஆணுக்கு உண்டு. இருக்கா? பாரதியார், பாரதின்னு நம்ம சொல்றோம்.
ஆனா என்ன பாரதி இங்க வாமா அப்படின்னு. அப்ப இரு பாலுக்கும் உண்டான பொதுவான பெயர்கள் இதெல்லாம். இதெல்லாம் தங்கமணி, சக்தி, அப்புறம் பாரதி. என்ன பெயர் சொல்லலாம்? சூர்யா. சத்யான்னு சொன்ன சூர்யா நாமத்துல வருது. சூர்யா எதிர்விட்டு அம்மா பேரு சூர்யா. அம்மா பேரு சூர்யா சொல்லு. ஆமா இது பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆக்டர் சூர்யா ஆண் பாலு. எங்க வீட்டு எதிர்விட்டு அம்மா பேரு சூர்யா பெண் பாலு. பொருத்தம் தானே? இரு பாலுக்கு பொது பெயர். வேற என்ன பெயர்கள் இருக்கு? ஆர்யா. ஆர்யாவுக்கு ஆண்பால் இருக்கா? இருக்கா? ஆர்யா பெண்ணையும் உணர்த்துமா? அபியா அபி சாரி அபின்றது பெண் பெயர்ல இருக்கு. ஆண்பால்ல அபிஷேக் அப்படின்னு தான் பேர் சொல்லுவோம். ஆனா ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன சொல்லுவோம்? அபி அப்படின்னு போடுவோம். ஏன்னா இன்சானுக்கு தேவையான 4 பேரு அப்படின்னு இருக்கும். இவங்களை கூப்பிடுறாங்க அங்க கூப்பிட்டு இல்லையா? அங்க கூப்பிட்டா வேற மாதிரி, இங்க கூப்பிட்டா நம்ம தப்பு இல்லை. அபி அப்படின்னு அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ரைட், நான் தான். வேற என்ன பெயர்கள் இருக்கு? அது போல இரு பாலுக்கு பொதுவான பெயர் தமிழ் இருக்கு. தமிழ் செல்வி, தமிழ் செல்வன் அப்படின்றதுல தமிழ்னு கூப்பிடுவாங்க. வேற சூர்யா சொல்லிட்டு சத்யான்னு சொன்னா பாரு. சத்யான்ற பெயரோட இருக்காங்க. சத்யா அப்படின்னா ஆண் பெயர்லயும் இருக்கு, பெண்ணிலையும் சத்யான்னு இருக்காங்க. அன்பு, அன்புக்கு இருக்கு. அன்புக்கு நாங்க ஜீவா ஆண் பெயர்ல இருக்கு, பெண் பெயர்ல இருக்கு. ஸ்ரீ ஆண்பாலும் இருக்கு, பெண்பாலும் இருக்கு. அப்புறம் அறிவு இருக்கு. ஆண்பாலுக்கும் இருக்கு, பெண்பாலுக்கும் இருக்கு. எத்தனை பேர்கள் சொல்ல தோணுச்சு பாருங்க. இது எல்லாம் இருபாலுக்கும் பொதுவான பெயர்கள். இருபாலுக்கும் பொதுவான. சார் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்ப நாங்க ஆண்பாலா பெண்பாலான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இருக்காது. அந்த சொல்லினுடைய சொற்றொடனுடைய வினைமுற்று பார்த்துதான் என்னால ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்ல முடியும். கரெக்டா? இப்ப தங்கமணி பாடினாள் அப்படின்னு போட்டா அப்ப தங்கமணி யாரு? பெண்பால். தங்கமணி பாடினான் அப்படின்னு சொன்னா இப்ப ஆண்பாலா பெண்பாலாது? ஆண்பாலு. அப்ப எதை வச்சு நான் ஆனா பெண் அடுத்து உணரணும்? சொற்றொடர்ல இருக்கக்கூடிய வினைமுற்றை கொண்டுதான் உணர முடியும். ஓகே, அதை பத்தி தான் இங்க கொடுக்குறாங்க. பாடத்துக்குள்ள வந்துரு. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். புக்க பாரு. தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். பால் காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. லாஸ்டா இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. வினைமுற்றை பொறுத்தே பால் ஆண் பாலா பெண் பாலான்னு உணர முடிகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப சொன்னதெல்லாம் ஏதேனும் 2 தொடர் எழுதிக்கும். சரியா? சூர்யா ஆடினாள் பெண்பால், சூர்யா ஆடினான் ஆண்பால். அப்ப எதை வச்சு ஆனா பெண்ணானது நம்ம உணர்த்த முடியுதுன்னா இறுதியில் இருக்கிற வினைமுற்றை பொறுத்தே பால் பாகுபாடு அறிய முடிகிறது. சார் இப்ப வினைமுற்றுல வச்சு நீங்க பால்பாடு அறிய முடியுது. இந்த வினைமுற்றுல ஆனா பெண்ணான்னு தெரியாமலேயே எப்படி பால் பாகுபாடு அறிய முடியும் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்னன்றத பாருங்க. பால் காட்டு விகுதி இன்றியும் உயர்தனை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் தம்பின்னு சொன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஆனா பெண்ணா? தங்கைன்னு சொன்னா, அம்மான்னு சொன்னா, அப்பான்னா, தாத்தானா, பாட்டினா, அத்தனா, மாமானா, சரிதா? இப்ப இது பால் காட்டு விகுதி இருக்கா? அப்ப பால் காட்டு விகுதி இல்லாமலேயும் கூட உயர்தனை பெயர் சொற்கள்ல ஆண்பால் எது பெண்பால் எது உணர்த்ததுக்கு உண்டான சொற்கள் எவைன்னு கேட்டா இந்த சொற்கள்லாம் எடுத்து எழுதணும். எந்த சொற்களு? தம்பி தங்கை, தாய் தந்தை, அத்தை மாமா, சித்தி சித்தப்பா, இதெல்லாம் எடுத்து எழுதலாம். இதுல எது இல்ல? பால் காட்டு விகுதிகள் இல்லை. பால் காட்டு விகுதிகள் இல்லாமலேயே உணர்த்தக்கூடிய சொற்கள் என்னன்னு கேட்டா, உயர்தின சொற்கள் என்னன்னு கேட்டா இதெல்லாம் எழுதணும். சரி, இப்ப பால் பாகுபாடல உயர்திணைகளை பத்தி பேசிட்டோம். அடுத்தது அக்ரிணைக்குள்ள போறோம். எதுக்குள்ள போறோம்? அக்ரிணைக்குள்ள போறோம். அக்ரிணை எழுவாயில்
ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால்காட்டு விகுதிகள் இல்லை. எதுல இல்ல? வினை முற்றில இல்ல. சொற்றொடருடைய வினை முற்றில இல்ல. இருப்பினும் எழுவாயிலேயே ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருக்கு. எப்படி? இப்ப ஆண் மாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? காளமாடு. பெண் மாட்டை என்ன சொல்லுவோம்? அதே போல ஆண் குரங்கு என்ன சொல்லுவோம்? பெண் குரங்கு என்ன சொல்லுவோம்? ஆண் குரங்கு கழுகு, பெண் குரங்கு மந்தி. ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு இருக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கு. ஆனா நம்ம அதையெல்லாம் இழந்துட்டு மறந்துட்டு பொதுவா அது மாதிரி குரங்கு 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 இல்லையா? அது மாதிரி மாடு 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 இப்படி பொதுவா பேசுறோம் இல்லையா? அது ஆணுன்னா காளை மாடுன்னு சொல்லணும், பெண்ணா இருந்தா பசு மாடுன்னு சொல்லணும். காளை மாடு ஆண் மாடு மாடுன்னு தான் சொல்றோம் இல்லையா? ஆனா என்ன சொல்ல வந்த? காளைன்னு சொன்னாலே புரிஞ்சுக்குதா? புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா சில பேர் புரியாத போது மாடுல காளை மாடுன்னு சொன்னா அது ஆண் வரைக்கும், பசு மாடுன்னு சொன்னா பெண் வரைக்கும். சரி, அதை பத்தி இப்ப கொஞ்சம் பார்த்தலாம். இப்படி பால் காட்டு விகுதிகள் இல்லை. எனவே ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பன அறியப்படுகின்றன. அதுக்கு ஒரு பாருங்க எக்ஸாம்பிள். காளை உழுதது வினைமுற்றுல பாருங்க, வினைமுற்றுல பாருங்க. இது ஒருமையா பன்மையா? எதை வச்சு? உழுதது, அது உழுதது ஒன்றன் பாலுக்குரியது, அக்ரிணையில ஒன்றன் பாலுக்குரியது. சரி, அந்த அடிப்படையில ஒன்றன் பால் எதுன்னு தெரியுது. இந்த இடத்துல பாருங்க, பசு பால் தந்தது, இதுவும் ஒன்றன் பால், இதுவும் ஒன்றன் பால். இங்க என்ன சொல்றாங்க? பால் காட்டும் விகுதிகள் இல்லை, ஒருமை பன்மை என்ற அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பதை அறிய முடிகிறது. அதுக்கு எக்ஸாம்பிளா இதை சொன்னேன். இப்ப நான் பால் காட்டு விகுதி இல்லாமலேயே இது ஆணா பெண்ணான எப்படி உணருது அப்படின்னு சொன்னா, ஆண் வர்க்கத்தை காளை என்றும் பெண் வர்க்கத்தை பசு என்றும் மாட்டில கூறுவது உண்டு, மாட்டு இனத்துல கூறுவது உண்டு. அதுக்கு கீழே கொடுக்குறாங்க பாருங்க. ஆகிய தொடர்களில் காளை என்பது ஆண்பாலாகவும் பசு என்பது பெண்பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது இந்த எடுத்துக்காட்டு. அப்ப பால் காட்டு விகுதி இல்லாமல் அக்ரிணையில ஒருமை பன்மைக்குரிய எடுத்துக்காட்டுகளை எழுதுகன்னு கேட்டா எந்த எடுத்துக்காட்டு எழுதுவீங்க? காளை உழுதது, பால் தந்தது. அப்ப தந்தது உழுதது என்ற சொற்கள் எதை உணர்த்துகின்றன? ஒன்றன் பால் விகுதியை உணர்த்தி வருகின்றன. தற்காலத்தில் அக்ரிணை எழுவாயில் பன்மையை உணர்த்துவதற்காக பாருங்க, தற்காலத்தில் அக்ரிணை எழுவாய் மாற்றம் அடைந்து மாற்றினத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண்பாலை குறிக்க காளை மாடு எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபட்ட பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. அதாவது குரங்குன்னு சொல்றதுக்கு பதிலா ஆண் குரங்கு, குரங்குன்னு மாடுன்னு சொல்றதுக்கு பதிலா ஆண் மாடா இருந்தா காளை மாடு, பெண் மாடா இருந்தா பசு மாடுன்னு அப்படி சொல்லி பால் காட்டக்கூடிய விகுதியை உணர்த்தப்படுகின்றன. பால் காட்ட விகுதியை உணர்த்தப்படுகின்றன. எப்போ? இந்த காலத்துல அவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆனா இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா காளை உழுதது, பசு பால் தந்தது அப்படின்னு தான் இலக்கியங்கள்ல இருக்கும், சங்க இலக்கியங்கள்லாம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்? அது பேர் பசுமாடு, அது பேர் பசுமாடு, அது பேர் எரும மாடு. இப்போதான் எரும மாடு போது பேர் யாரும் இல்லையா? அது பேர் காளை மாடு, துளி குதிச்சு ஓடு பேர் காளை மாடு போல துளி குதிச்சுன்னு ஓடுறாங்க அப்படின்னு. இப்ப காளை மாடு அப்படின்னு சொல்லும்போது ஆண் இனத்தையும், பசு மாடு என்பது பெண் இனத்தையும் உணர்த்தி வந்திருக்கக்கூடிய சொல். இப்ப நான் 2 டாபிக் முடிச்சிருக்கேன். ஒண்ணு திணை பாகுபாடு, 2வது பால் பாகுபாடு. இது சம்பந்தமா வினாக்கள் உன்னுடைய பாடப்புத்தகத்துல கொடுக்கல, ஆனா இன்டீரியரா எப்படி கேட்பான்றத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒன்னொன்னையும். இத பத்தி 1 மார்க்ல பிறகு டிஸ்கஸ் பண்றேன். அடுத்தது எண் பாகுபாடு. என்னன்னா என்ன? சரி, நான் இதோட நிறுத்திக்கிறேன். மீதி இருக்கிற 2 டாபிக்கும் இன்னொரு பாடவேளை ஐ திங்க் 6th grade வருவேன். அதை முடிச்சிட்ட பிறகு புத்தக பயிற்சிக்குள்ள போகலாம். லாஸ்ட் 1 minute more நிறுத்திக்கலாமா? ரைட்.